எல்லாருக்கும் வணக்கம். யாருக்காகவோ எழுதிய உன்னை மிக அழகாக ரசித்தவன் நான். வாழ்வின் நமக்கான உறவை சற்று தாமதமாகவே காண்கிறோம், உரிமை கொண்டாட முடியாத இடத்தில். இருவரிடத்திலும் காதல் என்ற வார்த்தை இருந்ததே இல்லை, ஆனால் காதல் இருந்தது. நீங்க காதலை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். அதுல குறிப்பா பெரும்பாலான நேரங்கள்ல காதலை பத்தி விவாதிக்கிறப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய ஒண்ணு, காதல் அப்படிங்கிறது முதல் முறை வரும்போது தான் அது உண்மையான ஒரு காதலா இருக்கும். ரெண்டாவது முறை மூணாவது முறை வரும்போது அது உண்மையான காதலா இருக்காது அப்படின்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி சில நேரம் காதலும் சலிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எங்க அண்ணன் நிறைய மேடைகளை சொன்ன ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, ஆனா காதலிக்காம யாரும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காதல் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த காதல் உண்மையாலுமே சலிச்சு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் காதல் அப்படின்னு கிடையாது. எல்லா விஷயங்களும் ஒரு நாள் அதன் மீதில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஆனால் அது நீங்க போயிடாது முழுவதுமா. அப்போ அந்த ஈர்ப்பு கொஞ்சமாக குறையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் காத்திருந்தா போதும், அது மறுபடியும் அது வலுவடைஞ்சு மறுபடியும் அதே மாதிரியான காதல் கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ காதல் கொஞ்சமாக குறையிறப்ப ஐயோன்னு நம்ம பதறாம, அந்த காதல் அப்படிதான், அதனுடைய இயல்பு அப்படிதான். எல்லா விஷயங்களும் அதனுடைய இயல்பிலே அதனுடைய ஈர்ப்பு குறைய தான் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஈர்ப்பு குறையும் போது கொஞ்சம் அமைதியா நிதானமா அதன் போக்கிலே அந்த காதலை விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த காதல் மறுபடியும் அளவு கடந்து, இதுக்கு முன்னாடி அந்த காதல் எவ்வளவு ஈர்ப்புல இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அதிகமான ஈர்ப்புல உங்களை சேரும். அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒண்ணு. அடுத்ததான் முதல் முறையா வர்றதுதான் உண்மையான காதல், ரெண்டாவது முறை வர்றது உண்மையான காதல் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இங்க நம்ம அடிப்படையிலே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில முதல் முறையா அனுபவிக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும், அது காதல் சம்பந்தப்பட்டதாகட்டும், எல்லா விதமான உணர்வுகளும் முதல் முறை அனுபவிக்கும் போது அதை நம்ம முதல் முறையா நம்ம பார்க்கிறோம். நமக்கு அதன் ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி வித்தியாசமானதா இருக்கும். ரெண்டாவது முறை ஏற்படுறதுனால காதல் உண்மையான காதல் அப்படின்னு கிடையாது. இப்ப நம்ம முதல் முறையா ஒரு நெருப்புல போய் நம்ம கை வைக்கிறோம், அது சுற்றும் இல்லையா? அது சுட்டதுக்கு அப்புறம் தான் அது நெருப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியும். கரெக்டா? அதுக்காக முதல் முறை சுட்டதுதான் நெருப்பு, ரெண்டாவது முறை சுட்ட நெருப்பு இல்லைன்னு சொல்லிடுவோமா என்ன? அப்படிதான் காதலும். காதல் முதல் முறை வரும்போது அது ஒரு புதுவிதமான ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தும். ரெண்டாவது முறை ஒரு வேளை காதல் வருது அப்படிங்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு இன்னும் கொஞ்சம் நிதானமான ஒரு காதலா இருக்கும். உங்களுக்கு நான் சில படங்களை எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். இப்ப நீங்க காதலும் கடந்து போகும், அதே மாதிரி ஆண்டவன் கட்டளை, இந்த மாதிரியான படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, யாருமே ரோட்ல போய் நின்றுட்டோ இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதோ இந்த பொண்ணு அழகா இருக்கா, பார்த்ததே எனக்கு பிடிச்சிருச்சு, நான் போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன், பின்னாடியே அலைய போறேன், இந்த மாதிரியான ஒரு காதல் அந்த படங்கள்ல இருக்காது. அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காதல் ஏதோ ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா கொண்டு சேர்க்கும். நீங்க மக்சிம் கார்கியோடைய தாய் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கும். அந்த நாவலை நீங்க படிக்கும்போது அந்த நாவல் வரக்கூடிய ரெண்டு கதாபாத்திரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இணைக்கும். அதுக்குதான் சொல்றது, இருவரிடத்திலும் காதல் என்ற வார்த்தை இருந்ததே இல்லை, ஆனால் காதல் இருந்தது. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த மக்சிம் கார்கி அந்த நாவல் படிக்கும்போது அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நாவல், காதல் சம்பந்தப்பட்ட நாவல் அது கிடையாது. ஆனா அந்த காதல் அந்த நாவல்ல இடம்பெற்றிருக்கும். அது எப்படி இடம்பெற்றிருக்குன்னா, அது பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கும், ஆனா நம்மளால அது உணர முடியும். அவங்க ரெண்டு பேத்துக்கும் காதல் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா அவங்க ரெண்டு பேருமே அதை பகிர்ந்துக்க மாட்டாங்க வெளிப்படையா. அப்ப இந்த மாதிரியான ஒரு காதல் இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு குறிப்பா ஒரு பாடல் சொல்றேன். தமிழ்ல ஜோக்கர் அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு. அந்த ஜோக்கர் படத்துல ஓல ஓல குடிசையில அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை நீங்க வீடியோ சாங் நீங்க போட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த இயல்பான ஒரு உணர்வு எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து இன்னொரு பதிவுல பார்க்கலாம். நன்றி.